டேய், எங்கடா குப்பை தொட்டியில் குப்பையே காணோம்? குப்பை தொட்டில் போட்டால் தானே குப்பை இருக்கும். எங்கடா ஊர் முழுக்க குப்பையாக கிடக்குது? டேய், என்னடா இவ்வளோ பிளாஸ்டிக் கிடக்குது? ஏன்டா பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்கு, குட்டி பசங்களாம் படிக்கிறாங்க, இவ்வளோ பிளாஸ்டிக் கிடக்குது. கார்பரேஷன்லாம் சொல்லி பார்த்தாச்சுண்ணா. என்னடா சொன்னீங்க? எவ்வளோ குழந்தைங்க படிக்கிறாங்க, இந்த பிளாஸ்டிக்கால் எவ்வளோ நோய் வருது, பசங்களை எப்படி பாதிக்குதுன்னு தெரியுமா? அண்ணா இதெல்லாம் நம்ம சொன்ன வேலைக்கு ஆகாது, ஊர் தலைவர் பேசினா தான் வேலைக்கு ஆகும். டேய், அப்பனா வாடா, போய் ஊர் தலைவர்கிட்ட பற்றி பேசலாம். தம்பி, என்ன பேச போறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு வெளியே எவ்வளோ குப்பை கிடக்குது, இதை பற்றி தான் பேச போகிறேன். ஊர் எப்படி போனால் உனக்கு என்னய்யா? குப்பைனா கொட்ட தான் செய்வாங்க. குப்பையை கொட்டுறது தப்பு இல்லை, அதை பள்ளிக்கூடத்துக்கு வெளியும் பொது இடத்துலையும் கொட்டுறது தான் தப்பு. அதுவும் யாராலையும் அழிக்க முடியாத பிளாஸ்டிக், அதை இங்கே கொட்டுறதுக்கு அதோட தப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் 1986 படி பொது இடத்துல கழிவுகளை கொட்டி சுற்றுச்சூழலை மாசுபடுத்தினா கடுமையான தண்டனையும் அப்புறம் பல லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்படும். IPC 268 269 படி இது மிகப்பெரிய தண்டனை. வாடா போலாம். ஊருக்கு 4 பேர் வந்துடுறாயா, நாயம் தருமோன்னு. அண்ணா என்ன பஞ்சாயத்து தலைவர் இன்னும் வரல நினைக்கிறேண்ணா. தலைவரே இப்படி இருந்தால் ஊருக்காரன் எப்படி விடுபடுவான்? தம்பி என்னப்பா வேணும்? பஞ்சாயத்து தலைவருக்கு வெயிட் பண்ணுறேண்ணா. அண்ணா அவர் தானே பஞ்சாயத்து தலைவர். எங்கடா வெள்ளையும் சொல்லியுமோ வருவான்னு பார்த்து எலக்ட்ரிஷன் வந்திருக்கான். அண்ணா ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுப்பா, என்னப்பா பிரச்சனை? அண்ணா நம்ம பள்ளிக்கூடத்துக்கு வெளியே நிறைய பிளாஸ்டிக் பேப்பர்லாம் கிடக்குண்ணா, கார்பரேஷன் சொல்லி கொஞ்சம் க்ளீன் பண்ண பாருங்கண்ணா. பிளாஸ்டிக் தானே தம்பி, பார்த்துக்கலாம் வாங்க. என்னங்க இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? அதெல்லாம் சாதாரண குப்பைன்னு நினச்சிங்களா? ஒவ்வொன்றும் பிளாஸ்டிக் கவரு, இதனால பசங்களுக்கு எவ்வளோ பாதிப்பு வருது. இதை இப்போ க்ளீன் பண்ணாமல் விட்டோம்னா என்ன பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு? தம்பி, உன் ஊர் சுத்தமாக இருக்குல்ல, ஊர் எப்படி போனால் உனக்கு என்ன? வெறும் பிளாஸ்டிக் பைய தானே, பார்த்துக்கலாம் போங்க. இங்கே பாருங்க, இப்படியா போனால் ஒவ்வொரு குழந்தையும் சாக வேண்டியது வரும். அதுக்கு நீங்கள் தான் பதில் சொல்லி அவனை பார்த்துக்குங்க. அவ்வளோ அக்கறையாக இருந்தால் நீயே போய் சுத்தம் பண்ணுற, ஏன்டா இருக்கிற வர? அண்ணா இந்த ஊரில் இருக்கவங்களுக்கு எதையும் மாற்ற முடியாதுண்ணே. பிளாஸ்டிக் விற்றுட்டு தான் இருப்பான், வாங்குறவன் வாங்கிட்டு தான் இருப்பான், குப்பை போடுறவன் போட்டுட்டு தானே இருப்பான். நீ உண்ணா சாதாரண நெகிழி பை தானே. ஏய், என்னடா நீ இப்படி பேசிட்டு இருக்க? இங்க எதையும் மாற்ற முடியாதுன்னு நினைச்சா எதுவுமே இங்க மாறாதுடா. இது என்னடா சொன்னான்? சாதாரண பிளாஸ்டிக் பை, சாதாரண பிளாஸ்டிக் தானே மண்ணு வளத்தை குறைக்குது, நீர் வளத்தை தடுக்குது, பசங்க உசுர்ல கேன்சர் உருவாக்குது. ஒரு பிளாஸ்டிக் பை தயாரிக்க 1 நிமிஷம், ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் தயாரிக்க 15 to 20 செகண்ட் போதும். அதுவே ஒரு பிளாஸ்டிக் மக்கணும்னா 400 to 1000 வருஷம் வச்சு ஆகும்டா. குடிச்சிட்டு தூக்கி போடுற சாராய பாட்டில ரீசைக்கிள் பண்ண கவர்மெண்ட்டுக்கு நேரம் இருக்கு. அதுவே பசங்க உடம்புல கேன்சர் உருவாக்குற பிளாஸ்டிக்கை தடை பண்ண நேரம் இல்லை. 5000 கோடி, எப்படி 5000 கோடி சம்பாதிக்கிற பிளாஸ்டிக் கம்பெனி அதனால ஏற்படுற நோயை பத்தி சிந்திக்கல. அதுவே 5 ரூபாய்க்கு ஜூஸ் வாங்கி குடிக்கிற ஒரு சின்ன குழந்தை கேன்சர் வந்து சாகுது. எப்படி கேன்சர் வந்து சாகுது? இதெல்லாம் கேட்ட கவர்மெண்ட்டுக்கு நேரம் இல்லை. நீ சொன்னில இது எதையும் மாற்ற முடியாதுன்னு, பிளாஸ்டிக்கை கண்டுபிடிச்சு உற்பத்தி பண்ணிட்டே தான் இருப்பான். ஒரு மாசம் யாருமே தமிழ்நாட்டில் பிளாஸ்டிக்கை வாங்காம பயன்படுத்தாம இருந்தாங்கன்னா பிளாஸ்டிக் உற்பத்தியை தடுக்க வேண்டாம். இப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்? பிளாஸ்டிக்கை தூக்கி போடுறது தப்புனா அதை பார்த்து சும்மா போடுறது தப்பு வேண்டா. வா, அதை கிளீன் பண்ணலாம். நெகிழியை பயன்படுத்துவது தவறு. சரி, பயன்படுத்தினாலும் அது மக்கும் குப்பையாக மக்காத குப்பையாக பிரித்து குப்பை தொட்டியில் போடவும். கண்ட இடத்தில் வீசுவதால் பல நோய்கள் வருகிறது. முற்றிலும் நெகிழி பையை தவிர்க்காவிட்டாலும் சிறிதாக குறைக்கலாம்.